பொய் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடி போட்ட கார் திமுக கொடி போட்டு கொண்டு போனால் அது லைசன்ஸா குற்றம் செய்வதற்கு என்று கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார். இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக விட்டு வெளியே வந்து விட்டது. அந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு 4-5 பேர். அந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மெயின் அக்யூஸ்ட் சந்துரு அதிமுகவை சார்ந்தவர். அண்ணா நகருக்கு பக்கத்திலே ஒரு சிறுமி பாலியல் குற்றம் செய்யப்பட்ட நேரத்தில் இதே எடப்பாடி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கடைசியில் பார்த்தால் அந்த வழக்கிலே கைது செய்யப்பட்டவர் அதிமுக சார்ந்த வட்ட செயலாளர் சுதாகர் பொன்னம்பலம். அந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணை தகாத முறையில் நடத்திட்டாங்க. அங்க இருக்கிற பெண்கள்லாம் கூட தொடப்ப கட்டியாலே அடிச்சிருக்கிறாங்க. அந்த அதிமுக பிரமுகர் இந்த ஊடகங்கள்லாம் வந்து அந்த விவகாரத்துல நீங்க பல்வேறு காரணங்களை சொல்றீங்க. குறிப்பிட்டு அந்த கார் வந்து திமுக கொடி கட்டி தான் அந்த வீடியோ காட்சி நம்ம பார்க்கிறோம். இது எப்படி நம்ம மாத்தி அதுதான் சொல்றேன். திமுக கொடியை கட்டிக்கிட்டு திட்டமிட்டு ஒரு சதி நடக்குதுங்கிற ஊடுருவி பண்றது இல்ல. கொரில்லா மூமெண்ட் மாதிரி திமுக ஆட்சியை ஒன்றும் பண்ண முடியல. பாராளுமன்ற தேர்தலில் 8 முறை மோடி வந்தோம். ஒரே ஒரு தளபதி மு.க. ஸ்டாலின் சுற்றுப்பயணம் செய்து அவர் தவிடுபடியாக்கி 40 வெற்றி பெற்றோம். தொடர்ந்து திராவிட போகிற இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் கூடுகிறது. தமிழ்நாட்டில் இதுவரை நாம் பார்த்ததே கிடையாது. போகிற மாணவிகள் எல்லாம் தளபதியை அப்பா அப்பான்னு கூப்பிடுற ஒரு காட்சி தமிழ்நாட்டு அரசியல் இன்றைக்கு தான் நான் பார்க்கிறோம். ஆக இந்த செல்வாக்கை தாண்டி கொள்ள முடியாதவர்கள் சிலர் வஞ்சக நோக்கத்தோடு கெட்ட நோக்கத்தோடு எதையும் ஊடுருவி செய்யலான்னு பார்க்குறாங்க. அதையும் சந்திக்கிற திறனும் சக்தியும் திராவிட முன்னேற்ற. இந்த விஷயத்துல நீங்க சிறப்பு குழு விசாரணை செய்யணும்னு சொல்றீங்க. 4 தனிப்படை விசாரணை செய்யறாங்க. இப்படி இருந்தும் தமிழகத்துல ஒரு கார்ல பயணிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய வகையில தானே இந்த சம்பவம். அச்சுறுத்தலே இல்லை. நீ ஒன்று புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு சென்னை மாநகரத்தில் இப்போதான் நிம்மதியா இருக்கு. அதிமுக ஆட்சியில இரவு 10 மணிக்கு மேல ஓட்டர்களே இருக்கு. உண்டா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? ஆனா தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில் தான் ரவுண்ட் தி கிளாக் தூங்கா நகரமா சொன்னேன். 24 மணி நேரமும் உணவு எடுத்துன்னா சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். பாதுகாப்பு இருக்குன்னு அர்த்தம். 10 மணிக்கே மூடிட்டு போகணும்னு சொல்ற காலம் எடப்பாடி காலம். எத்தனை மணிக்கு வேண்டுமானால் திறந்து விட்டு சுதந்திர இந்தியாவில் வாழ்கிறோம் என்பது இப்போதான் பார்க்கக்கூடிய அளவுக்கு 24/7. இதெல்லாம் மதுரை தான் தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க. சென்னை மாநகரமே தூங்கா நகரம். நீங்க வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு திமுக சேர்ந்த ஒரு நபர் வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. தானக்கூர் அந்த விதத்துல ஒரு திமுக கொடி கட்டி ஒரு குற்றச்சாட்டு அப்படி இருக்கிறது. இப்படிப்பட்ட விவகாரத்துல திராவிட முன்னேற்ற கழகங்கள் ஆட்சி நடத்தும் போது அதை கண்டிக்காம நான் இல்ல மற்ற இயக்கத்தை சேர்ந்தவர் சொல்றதுல இது எந்த நாங்க இல்ல செஞ்சவங்கள தானே சொல்ல முடியும். செய்யாத நாங்க போய் நாங்க செஞ்சவங்க செய்யாத குற்றத்தை நம்ம எப்படி செய்ய முடியும்? செஞ்சவன் இவன் தான் அயோக்கிய. நாங்கள் பேரையா மறைக்கிற பேரோட சொல்கிறோம், யாரோட சொல்கிறோம், அவருடைய ரிலேஷன்ஷிப் என்ன ஏரியா சொல்கிறோம், அத்தனையும் சொல்கிறோம்ல. அது மாதிரி திமுக மேலே யார் செஞ்சாங்கன்னு சொல்கிற தைரியம் வந்து சொல்லட்டும். சொன்னால் விட்டு திமுகவில் வந்து ஒன்று மட்டும் சொன்னேன். திமுககாரன் தப்பு பண்ணாலும் நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது கே.கே. நகரில் ஒரு பிரியாணி கடையில் ஒரு கட்சி இளைஞரணிக்காரன் தப்பு பண்ணிட்டாங்கன்னு நேராக தளபதியை போய் உட்காந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அவனை கட்சி விட்டு நிற்கிறார். ஆக இன்றைக்கு வந்து எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் யார் தப்பு செய்தாலும் அதை பற்றி கவலையப்படுறதில்லை. இங்கே குறை கட்ட கட்டி அடுத்த நாள் நிற்கிறார். ஆனால் எடப்பாடி வந்து திட்டமிட்டு இப்படி போய் சொல்கிறார். ஏன் ஒரு முதலமைச்சராக இருந்தவர், அதுவும் காவல்துறை கையில் வச்சிருந்தவர், அவர் இப்படி குறிப்பிட்டு சொல்வது இதை விட பெரிய வேலை இருக்குது. இன்றைக்கி பட்ஜெட் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டம் மத்தியில் இருந்தார். அதை பற்றி எடப்பாடி வாய் திறப்பாருன்னா தர மாட்டார். ஆனால் மைல்டாக சொல்லுவார். அப்படியே கண்டித்தா கூட மைல்டாக வலியுறுத்துக்கிறோம், எங்களுக்கு மொத்தத்தில் கண்டிக்கிறோம், அடிக்கிறோம் பேசுவார். அங்கே வரும்போது டோன் கொஞ்சம் கம்மியாக. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து தமிழகத்திலே சிறப்பான ஆட்சி நடத்தி வருகின்ற எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு காலையில் எந்திரித்து இரவு முடிவதற்குள்ளாக எப்படியாவது ஒரு 5-6 பொய்களை சொல்வதென்று சத்தியம் செய்துவிட்டு இன்றைக்கு அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தமிழ்நாட்டிலே எங்கே ஒரு குற்ற சம்பவம் நடைபெற்றாலும் அதை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்புபடுத்த வேண்டும் என்ற ஒரு கெட்ட நோக்கத்தோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார். இதற்கு அவ்வப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் ஆட்சியின் சார்பிலும் அவருக்கு பதிலடி கொடுத்தாலும் கூட அவர் திருந்துவதாக இல்லை. தொடர்ந்து ஒரு பொய்யை பலமுறை சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்ற ஒரு நப்பாசியில் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் உங்களுக்கெல்லாம் தெரியும், அண்ணா யூனிவர்சிட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியை பெரிய பூதாகாரமாக ஆக்கணும் என்று நினைத்தார்கள். ஆனால் அது பிசுபிசுத்து போய்விட்டது. காரணம், காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து கைது நடவடிக்கை மேற்கொண்டு எந்த ஒரு குற்றம் இந்த ஆட்சியில் நடைபெற்றாலும் உடனடியாக அவர்கள் மீது இந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றாகும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாக திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பரங்கிமலை ரயில் நிலையத்திலே ஒரு மாணவியை ஓடும் ரயில் முன்னாலே அவனுடைய காதலன் தள்ளி அந்த பெண் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கை துரிதமாக நடத்தி நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டிலே ஒரு தூக்கு தண்டனை வழங்குகிற நிகழ்வு அங்கே நடைபெற்று அந்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி, தளபதியுடைய ஆட்சி, குற்றங்கள் எங்கேனும் நடைபெறுமையானால் துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பல்வேறு காலகட்டங்களில் நாங்களும் விளக்கியிருக்கிறோம். சட்டமன்றத்திலும் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்னாக ஈசிஆர் ரோடில் நடைபெற்ற ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்புபடுத்தி எடப்பாடி அவர் முதலமைச்சராக 4 ஆண்டு காலம் இருந்தவர், நீண்ட நாட்களாக சட்டமன்றத்திலே இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒருவர் எவ்வளவு பொறுப்புணர்ச்சியோடு பேச வேண்டும் என்பதை மறந்துவிட்டு, மனசாட்சி அடகு வைத்துவிட்டு பொய் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடி போட்ட கார் திமுக கொடி போட்டு கொண்டு போனால் அது லைசன்ஸா குற்றம் செய்வதற்கென்று கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார். இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக விட்டு வெளியே வந்துவிட்டது. அந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு 4-5 பேர். இப்பொழுது கூட காவல்துறையினுடைய துணை கமிஷனர் உங்களை எல்லாம் சந்தித்து பேட்டி அளித்திருக்கிறார். அந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மெயின் அக்யூஸ்ட் சந்துரு அதிமுகவை சார்ந்தவர். அவருடைய கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் இரும்பல்லூரில் இருக்கின்ற அதிமுகவினுடைய மிக நெருங்கிய உறவினர் மற்றும் அவரும் அதிமுகவை சார்ந்தவர். அதே போல் இன்னொரு கார் கைப்பற்றியிருக்கிறார், பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மகேந்திரா தார் என்கிற வாகனம். அது யாருக்கு சொந்தம்னா, நீலகிரி மாவட்ட அதிமுக செயலாளர் அவருடைய சகோதரர் மகனுக்கு சொந்தமானது. அந்த காரை பயன்படுத்தியவர்கள் மொத்த பேரும் அவருடைய உறவினர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள். ஆக அதிமுகவை சார்ந்தவர்கள் செய்கிற ஒவ்வொரு குற்றத்தையும் திமுக மீது எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்கிறார். அதே போல்தான் அண்ணா நகருக்கு பக்கத்திலே ஒரு சிறுமி பாலியல் குற்றம் செய்யப்பட்ட காலத்தில் இதே எடப்பாடி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று. கடைசியில் பார்த்தால் அந்த வழக்கிலே கைது செய்யப்பட்டவர் அதிமுக சார்ந்த வட்ட செயலாளர் சுதாகர். இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டில் இதுவரையில் குற்றங்கள் நடந்திருக்கிறது என்றால் அந்த குற்றங்களை புரிந்தவர் பூரா அதிமுகவை சார்ந்தவர் தான். அந்த பட்டியலே இடத்துல இருக்குது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பாராமெடிக்கல் மாணவிக்கு பாலியல் கொடுத்து அதில் கைது செய்யப்பட்ட பிரமுகர் அதிமுகவை சார்ந்த விஜய் சிங் பால் போஸ்கோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ராமேஸ்வரத்தில் அதிமுக பிரமுகர் ராதாகிருஷ்ணன் என்பவருடைய மருமகன் ராஜேஷ் கண்ணன்
பெண்களுடைய மாற்றி ட்ரெஸ்ஸை மாற்றி நிர்வாண படம் எடுத்தவர் அவரும் அதிமுகவை சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டிருக்கார். இந்த சென்னைக்கு அடுத்தில் இருக்க தாம்பரத்தை அடுத்த படப்பை பகுதியை சார்ந்த குன்றத்தூர் ஒன்றிய அதிமுக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் பொன்னம்பலம் அவருக்கு சொந்தமான வீட்டில் வாடகைக்கு குடியிருந்த இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அந்த குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு அதிமுக நிர்வாகி பொன்னம்பலம் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணை தகாத முறையில் நடத்திட்டான்னு அங்கே இருக்கிற பெண்கள்லாம் கூட தொடப்ப கட்டியாலே அடிச்சிருக்கிறாங்க அந்த அதிமுக பிரமுகர். இந்த ஊடகங்கள்லாம் வந்தது. அதே போல் சேலம் மேலச்சேரி சண்முகமூர்த்தி வீட்டை அபகரிக்கும் நோக்கத்தோடு அதிமுக ஜெயலலிதா பேர் ஒன்றிய செயலாளர் ராஜா என்பவர் ரோடித்து அடியாட்களை வைத்து உருட்டுக்கட்டை ஆயுதங்கள் தாக்கி அட்டுழிவு செய்தால் அந்த வழக்கிலும் கைது செய்யப்பட்டிருக்கிற அதிமுகவை சார்ந்தவர். கடந்த மாதம் விருதுநகர் நரிக்குடி மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் சந்திரன் தலைமையிலான கும்பல் ஆயுதங்களுடன் சென்று கேசி பிரபாத் என்பவரை அவரது குடும்பத்திலும் வீடு புகுந்து தாக்கி ரவுடிசம் செய்திருக்கிறார்கள். அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அதிமுகவை சார்ந்தவர். கடந்த மாதம் நெல்லை ராதாபுரத்தில் சிபு ஆண்டனி என்கிற ரியல் எஸ்டேட் அதிபரை தாக்கி அவருக்கு சொந்தமான 60 சென்ட் நிலத்தை எழுதி வாங்கி அபகரிக்க முயன்ற உடவன் குளத்தை சார்ந்த அதிமுக பிரமுகர் பெயரோடு ஒவ்வொன்றையும் நான் பெயரோடு சொல்லியிருக்கிறேன். நான் சொல்வது தவறாக இருந்தால் எடப்பாடி அவர்கள் என் மீது வழக்கு போடலாம். இது இல்லை என்று இல்லை பொய் சொல்கிறார்கள் என்று திட்டவட்டமாக அவர் சார்பாக மறுக்கலாம். காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார், ஆதாரத்தோடு தான் சொல்லி பழக்கம். அந்த வகையிலே சுப்பிரமணியம் என்பவர் அதிமுகவை சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த ஆகஸ்ட் மாதம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஓய்வு பெற்ற பெண் இன்ஸ்பெக்டரை ஹெல்மெட்டால் அடித்து கொலை செய்த வழக்கில் அதிமுக பிரமுகர் பிரபு கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த நவம்பர் மாதம் சென்னை தியாகராய நகர் கண்ணமாப்பேட்டை பகுதியை சார்ந்த அதிமுக ஜெயலலிதா பேரவை மாவட்ட துணைச் செயலாளர் திருமுருகன் சிஐ சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் படிக்க ஒரு மாணவியிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் முகத்தில் ஆசிட் வீச்சு கொலை செய்துவில்லை சொல்லி அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி தொடர்ந்து தமிழ்நாடு பூரா இந்த ஓராண்டு காலத்திலும் மட்டுமல்ல பலவர் இவர்கள் கடந்த அக்டோபர் மாதம் விழுப்புரத்தில் நகராட்சி ஊழியர் வருங்கால வைப்பு நிதியிலிருந்து ரூபாய் 8 கோடிக்கு மேல் முறைகேடு செய்ததாக அதிமுக மாவட்ட இளைஞரணி துணைச் செயலாளர் வினோத் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த நவம்பர் மாதம் திருவாரூர் கேடிஆர் தெருவை சார்ந்த 27வது வட்ட அதிமுக செயலாளர் பாலாஜி தன் தந்தை மீதான போஸ்கோ வழக்கை வாபஸ் வாங்க வற்புறுத்தி மனைவியை துப்பியாக்கி எடுத்து மிரட்டிவிடும் என்று கைது செய்திருக்கிறார், சொந்த மனைவியை. இப்படி இன்னும் எத்தனையோ குற்றங்கள் இவங்களுடைய ஆட்சியில் நடந்திருக்கிறது. இதையெல்லாம் மறந்துவிட்டு எதற்கெடுத்தாலும் திராவிடம் எங்களுக்கு இருக்கிற இப்போ சந்தேகமே இன்னும் 15 மாத காலம் இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய தலைமையிலே வெற்றிக்கு மேல் வெற்றி அடைந்து வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலிலே 40க்கு 40 வெற்றி பெற்றது மட்டுமல்ல, 234 சட்டமன்ற தொகுதிகளில் 222 தொகுதி சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள். இதை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு திமுகவை கொடியை பயன்படுத்துவது, திமுக என்று சொல்லி அதிமுகவினரே மாறு வேடத்தில் வந்து புகுந்து ஊடுருவி இது போன்ற தீய செயல்களில் ஈடுபடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்களோ என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது. ஆகவே நான் காவல்துறையை திமுகவுடைய அமைப்பு செயலாளர் என்ற முறையில் கேட்டுக்கொள்கிறேன். இதை மிகுந்த, அது மட்டுமல்ல, இந்த 2 சம்பவங்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டு யார் யாரோடு தொடர்பு வைத்திருக்காருன்னு இப்போ பொதுவாக தான் வந்திருக்குது. இந்த 2 பெரிய சம்பவங்கள், இந்த 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிற இந்த கார்களுடைய விவரங்களை காவல்துறை டிசி இன்றைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஆனால் புலன் விசாரணை போய் கொண்டிருக்கிற காரணத்தினால்
விளக்கமாக அவர் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார். நான் காவல்துறை கேட்டுக்கொள்வது புலன் விசாரணையை விரைவில் முடித்து இந்த 2 கார் எந்தெந்த அதிமுக பிரமுகருக்கு சொந்தமானது, அவளுக்கு என்ன தொடர்பு, ஏன் இப்படி அந்த இரவு நேரத்தில் அங்கே வந்து போனார்கள், இதையெல்லாம் ஒரு தனி டீம் போட்டு விசாரிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிற காவல்துறையும் கொஞ்சம் கண்காணிப்போடு இருக்க வேண்டும் என்பதை திமுக அமைப்பு செயலாளர் முறையில் நான் கேட்டுக்கொள்ளவும் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்வோம். சார், அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல பத்திரிகையாளருடைய செல்போனை விசாரணை செய்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க காவல்துறை சிறப்பு புலனாய்வு பிரிவு. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது காவல்துறை தான் கேட்கணும், நானா பறிமுதல் செய்வேன். இல்ல, அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல செய்தி போட்டு ஒளிபரப்பு செஞ்சது காரணமாக செல்போன்களை விசாரணை சம்மன் கொடுக்கப்பட்டு செல்போன்களை பறிமுதல் செஞ்சு வச்சிருக்காங்க. அது வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக செல்போனை வச்சு பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா செல்போனில் சில டீட்டெயில்ஸ் வரும். அது ஒளிபரப்பு செய்ததற்காக போட்டார்களா அல்லது அதன் மூலமாக துப்பு துலங்குகிறதா என்ற நோக்கத்தோடு இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் கேட்டால் தெளிவாக இந்த விஷயத்தை திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க எப்படி பார்க்க? எங்களை பொறுத்த மட்டிலும் இன்வெஸ்டிகேஷனை நாங்கள் தலையிட தயாராக இல்லை, புலன் விசாரணையில் தலையிட தயாராக இல்லை. புலன் விசாரணை நியாயமாகவும் நேர்மையாக நடக்க வேண்டும். அதற்குரிய எல்லா விதமான நடவடிக்கையும் அரசு எடுத்திருக்கிறது. அவர் நீங்கள் சொல்கிற அந்த இன்சிடென்ட் வந்து எதற்காக எடுத்தாருன்னா அதில் வந்து துப்பு இருக்கலாம். செல்போன் மூலமாக பல கிரைம்ஸ் டிடெக்ட் ஆகிருக்கு. பல செய்திகளை வந்து நம்ம ஒளிபரப்பு செய்யறோம், பல செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். அப்படி இருக்கும்போது திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட செய்தியாளர் ஒரு 14 ஒரு 7 பேர் 8 பேருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டு ஒரு 4-5 பேருடைய செல்போன் பதிவு செஞ்சிருக்காங்க சிறப்பு புலனாய்வு பிரிவு. அந்த 4-5 பேரை விசாரிக்கக்கூடிய நோக்கத்தை நிச்சயமாக காவல்துறை உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன் விசாரிக்க இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் சொல்றாங்க, இன்வெஸ்டிகேஷன்ல நம்ம தலையிட முடியாது. சைபர் கிரைம் பிரான்ச்சில் பல்வேறு கோணங்களில் விசாரணை பண்ணுவாங்க. நான் எக்ஸ்பர்ட் கிடையாது. காரணம் என்னன்னா, எப்படி இப்போ வந்து செல்ஃபோன்லேயே எல்லா விதமான டீட்டெயிலும் ஒரு செல்லை சீஸ் பண்ணாலே அது வச்சு பல்வேறு குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எதற்காக வாங்கினார்கள் என்பதை அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கேட்டால் உங்களுக்கு உரிய பதில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆர்டிஐ மூலமாகவே கேட்கலாம். டிஜிபி கேட்டால் கூட பதில் சொல்லுவார், அல்லது ஹோம் செக்ரட்டரி கேட்டால் கூட அதுக்குரிய விளக்கம். இந்த விவகாரத்தில் செய்தியை வெளியிடாமல் முடக்குவதற்காக இந்த மாதிரி சிறப்பு குழு வந்து திட்டமிட்டு செய்யறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு. இதை வந்து ஒன்று நீங்கள் மறந்துடக்கூடாது, இந்த வழக்கை இஸ் பீங் மானிட்டர்ட் பை தி ஹைகோர்ட். ஹைகோர்ட் வந்து 3 பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர் போட்டு இதில் வந்து யாரும் டேம்பர் பண்ண முடியாது, யாரும் தலையிட முடியாது. ஏன்னா சீரியஸாக இது வந்து ஹைகோர்ட் ரொம்ப சீரியஸாக வியூ பண்ணோம். யார் உள்ள மூக்க விட்டாலும் அவங்களுக்கு கோர்ட்டில் தண்டனை கொடுத்துருக்குது. உங்களுக்கு தெரியாது. அண்ணா, இங்க தானப்பூர் அந்த விவகாரத்துல நீங்க பல்வேறு காரணங்களை சொல்றீங்க. குறிப்பிட்டு அந்த கார் வந்து திமுக கொடி கட்டி தான் அந்த வீடியோ காட்சி நம்ம பார்க்கிறோம். இது எப்படி நம்ம மாத்தி அதுதான் சொல்றேன், திமுக கொடியை கட்டிக்கிட்டு திட்டமிட்டு ஒரு சதி நடக்குதுங்கிற. அதாவது வந்து ஊடுருவி பண்றதில்ல. கொரில்லா மூவ்மெண்ட் மாதிரி திமுக ஆட்சியை ஒன்றும் பண்ண முடியல. பாராளுமன்ற தேர்தலில் 8 முறை மோடி வந்தோம். ஒரே ஒரு தளபதி மு.க. ஸ்டாலின் சுற்றுப்பயணம் செய்து அவர் தவிடுபடியாக்கி 40 வெற்றி பெற்றோம். தொடர்ந்து திராவிட போகிற இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் கூடுகிறது. தமிழ்நாட்டில் இதுவரை நாம் பார்த்ததே கிடையாது. போகிற மாணவிகள் எல்லாம் தளபதியை அப்பா அப்பான்னு கூப்பிட்ற ஒரு காட்சி தமிழ்நாட்டு அரசியல் இன்றைக்கு தான் நான் பார்க்குறோம். ஆக இந்த செல்வாக்கை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள், தாங்கிக் கொள்ள முடியாத சிலர் வஞ்சக நோக்கத்தோடு கெட்ட நோக்கத்தோடு எதையும் ஊடுருவி செய்யலான்னு பார்க்குறாங்க. அதையும் சந்திக்கிற திறனும் சக்தியும் திராவிட முன்னேற்ற. இந்த விஷயத்துல நீங்க சிறப்பு புலனாய்வு விசாரணை செய்யணும்னு சொல்றீங்க. 3 தனிப்பு 4 தனிப்படப்பட்டிருக்காங்க, விசாரணை செய்யறாங்க. இப்படி இருந்தும் தமிழகத்துல ஒரு கார்ல பயணிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய வகையில தானே இந்த சம்பவம். அச்சுறுத்தலே இல்லை. நீ ஒன்று புரிஞ்சுக்கணும், தமிழ்நாடு சென்னை மாநகரத்தில் இப்போதான் நிம்மதியாக இருக்கு. அதிமுக ஆட்சியில் இரவு 10 மணிக்கு மேலே ஓட்டர்களே இருக்காங்க. உண்டா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? ஆனால் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில் தான் ரவுண்ட் தி கிளாக் தூங்கா நகரமாக சொன்னேன். 24 மணி நேரமும் உணவு விடுதல் இருக்குதுன்னா சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம், பாதுகாப்பு இருக்குதுன்னு அர்த்தம். 10 மணிக்கே மூடிட்டு போகணும்னு சொல்கிற காலம் எடப்பாடி காலம். எத்தனை மணிக்கு வேண்டுமானால் திறந்து விட்டு சுதந்திர இந்தியாவில் வாழ்கிறோம் என்பது இப்போ தான் பார்க்கக்கூடிய அளவுக்கு 24/7. இதெல்லாம் மதுரை தான் தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க.
சென்னை மாநகரமே தூங்கா நகரம். நீங்க வந்து இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு திமுக சேர்ந்த ஒரு நபர் வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. தானக்கூர் அந்த விதத்துல ஒரு திமுக கொடி கட்டி ஒரு குற்றச்சாட்டு அப்படி இருக்குது. இப்படிப்பட்ட விவகாரத்துல திராவிட முன்னேற்ற கழகங்கள் ஆட்சி நடத்தும் போது அதை கண்டிக்காம நான் இல்ல மற்ற இயக்கத்தை சேர்ந்தவர் சொல்றதுல இது எந்த நாங்க இல்ல கொஞ்சம் செஞ்சவங்கள தானே சொல்ல முடியும். செய்யாத நாங்கள் போய் நாங்கள் செஞ்சவங்க இப்படி பண்ண செய்யாத குற்றத்தை நம்ம எப்படி செய்ய முடியும்? செஞ்சவன் இவன் தான் அயோக்கிய. நான் பேரையை மறைக்கிற பேரோட சொல்கிறோம், காரோட சொல்கிறோம், அவருடைய ரிலேஷன்ஷிப் என்ன ஏரியான்னு சொல்கிறோம், இத்தனையும் சொல்கிறோம்ல. அது மாதிரி திமுக மேலே யார் செஞ்சாங்கன்ற சொல்கிற தைரியம் வந்து சொல்லட்டும். சொன்னால் விட்டு திமுகவில் வந்து ஒன்று மட்டும் சொன்னேன், திமுக காரர் தப்பு பண்ணாலும் நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது கேகே நகரில் ஒரு பிரியாணி கடையில் ஒரு கட்சி இளைஞரணிக்காரன் தப்பு பண்ணிட்டாங்கன்னு நேராக எங்கள் தளபதியே போய் உட்காந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அவனை கட்சி விட்டு நிற்கிறார். ஆக இன்றைக்கி வந்து எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் யார் தப்பு செய்தாலும் அதை பற்றி கவலையப்படுறதில்லை. இங்கே குரசூரில் கட்ட கட்டி அடுத்த நாள் நிற்கிறார். ஆனால் எடப்பாடி வந்து திட்டமிட்டு இப்படி போய் சொல்கிறார். ஏன் ஒரு முதலமைச்சராக இருந்தவர், அதுவும் காவல்துறை கையில் வச்சிருந்தவர், அவர் இப்படி குறிப்பிட்டு சொல்வது இதை விட பெரிய வேலை இருக்குது. இன்றைக்கி பட்ஜெட் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டம் மத்தியில் இருந்தார்கள். அதை பற்றி எடப்பாடி வாய் திறப்பாருன்னா தர மாட்டார். ஆனால் மைல்டாக சொல்லுவார். அப்படியே கண்டித்தா கூட மைல்டாக வலியுறுத்துகிறோம், எங்களுக்கு மொத்தத்தில் கண்டிக்கிறோம், அடிக்கிறோம் என்று பேசுவார். அங்கே வரும்போது டோன் கொஞ்சம் கம்மியாக. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய துரோகம். இந்தியாவில் அதிகமான ஜிஎஸ்டி தொகையை கொடுக்குற மாநிலங்கள் தமிழ்நாடு உண்டு. இந்த பட்ஜெட் என்ன கொடுத்துருக்காங்க? தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்தியாவுக்குள்ளே தானே தமிழ்நாடு இருக்குது. நாம் தான் அதிக தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் நிர்மலா சீதாராமன் அங்கே நிதியமைச்சராக உட்கார்ந்துருக்கிறாரு. எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பாதிச்சிருக்கிறோம். ஒரு பைசா கூட கொடுப்பதற்கு மனம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இதை கத்தி கேட்க வேண்டாமா? அதை விட்டுட்டு நொண்டி சாக்குகளை செய்து கொண்டிருப்பது, தவறான பிரச்சாரத்தை செய்வது எடப்பாடி கழகல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி அவங்க கைது செய்யப்பட்டவங்களுடைய ஏன் இதை சொல்கிறேன்னா இதை விட பெருசாக வைக்க வேண்டியது. தொடர்ந்து இப்படியே பொய் சொல்லிக்கிட்டு இருந்தால் அந்த பொய் உண்மையாகிடும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் யார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், அவருடைய முகவரிகளை யார் யாரோட தொடர்பு வைத்திருக்கிறார் என்பதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கோம். புதுக்கோட்டையில் சமூக ஆர்வலர் வந்து படுகொலை செய்யப்படுகிறார். சென்னையில் வெட்டி கொலை செய்யப்படும் சம்பவம் நடக்கிறது. இப்படி ஒன்று அங்கேயும் நடந்து அதாவது குற்றங்களையே நடக்கலன்னு சொல்ல முடியும். ஆனால் ரேட்டு பாருங்கள், அவங்க ஆட்சி நடந்தது. இப்போ நான் பல முறை சொல்லிட்டோம். சம்பவங்களே அதாவது வந்து அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா போலீஸுக்கே வேலையில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு மூடிடுங்கன்னு சொல்கிற மாதிரி. குற்றங்கள் நடக்கிறதுனால தான் போலீஸ் இருக்குது. அதுக்கு ஒரு டிஜிபி இருக்கிறாரு, 5-6 இலாக்கா இருக்குது. இதெல்லாம் வந்து இருக்குது. நடக்கலைன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் கம்பேரிட்டிவ்லி இது இந்தியா பூரா நடக்கிறதுக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கும் அவங்க ஆட்சியில் நடக்கிறதுக்கும் இவங்க ஆட்சியில் நடக்கிறதுக்கும் ஓரளவுக்கு எந்த அளவு கட்டுப்படுத்திருக்கிறது விவரமாக சொல்கிறேன். இந்த பட்ஜெட் எப்படி சார் வளர்ச்சியடைந்த பாதையில் இந்தியாவை கொண்டு போகிறதுக்கான பட்ஜெட் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. விவசாயிகளுக்கு யார் வளர்ச்சி அடைந்ததை பற்றி எங்களுக்கு அதை பற்றி இல்லை. நாங்கள் வளர்ச்சி அடைந்து சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு தொடர்ந்து வந்திக்கப்படும். நாங்கள் பறந்த உலகம் பூரா வாழட்டோம், நாங்கள் அழியணும்னு சொன்னால் அது ஏற்றுக்க முடியுமா? நாங்கள் அழிஞ்சிட்டோம், எங்களை அழிக்கிறாங்க. யார் வளர்ந்தா எங்களுக்குன்னா, யார் போனால் எங்களுக்குன்னா. நாங்கள் அழிக்கப்படுகிறோம், வந்திக்கப்படுகிறோம், மிக மிக துன்புறுத்தப்படுகிறோம். தமிழ்நாட்டு மக்கள் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் வாழ்கிற இந்த மக்களுக்கு உரிய மரியாதை இந்த ஒன்றிய அரசால் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கம் தான் இருக்குது. யார் வளர்ச்சி அடைந்தால் எங்களுக்கு என்ன? நாங்கள் வளர்ச்சி அடைங்க, நாங்கள் தானே அதிகம் கொடுக்குறோம். அப்படி இருக்கிற போது ஏன் நாங்கள் பழி வாங்கப்படணும்? பீகாருக்கு விட நாங்கள் எந்த வகையில் குறைச்சிட்டோம்? மற்ற மாநிலத்தை உத்தரப்பிரதேசத்தை விட நாங்கள் எந்த வகையில் குறைச்சிட்டோம்? ஏன் இந்த வஞ்சகம்? இதற்கெல்லாம் தக்க பாடம் 2026 அவங்களுக்கு கிடைக்கும். சார், அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல அண்ணாமலை வந்து சொல்றாரு, என்கிட்ட வந்து அந்த லீக்கான எஃப்ஐஆர் இருந்திருக்கு, ஏன் பத்திரிகையாளர் போய் நீங்க வந்து விசாரணை கூப்பிடுறீங்க, என்ன கூப்பிடுங்கன்றாரு. அதே போல என்கிட்ட வந்து ஞானசாகர் பேசிய சிடிஆர் காப்பி கூட இருக்கு, என்னையா முதல்ல அவரை பிடிச்சி கேட்கிறாரு. அப்போ முதல்ல போலீஸ் அவரை பிடிச்சி உள்ள போடணும். இது சப்ரேஷன் ஆஃப் ஃபேக்ட். ஒரு குற்றம், ஒரு விவகாரம் தெரிஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் டியூட்டி முதல்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி அரெஸ்டட் இஸ் மிஸ்டர் அண்ணாமலை.
இந்த போலீஸ் ஏன் செய்யல, அவரும் ஒரு ஐபிஎஸ் இருக்கிறதுனால இவங்க சும்மா இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியும்னு சொல்கிற ஒரு ஆளை தூக்கி உள்ளே போட்டு விசாரிக்கணுமா இல்லையா? குறைஞ்சபட்சம் விசாரணையாவது உள்ளே வச்சு கேட்கணும் இல்லையா? வந்து வரட்டும். அவர் அவர் சொல்கிறான்னு சொல்லுவார். பெரியாரை பற்றி சொல்கிறேன் சொன்னாரா உங்களுக்கெல்லாம்? இதுவரையில் சொல்லியிருக்காரா? உயிரோடு இருக்கிற வீராசாமி செத்துக்கிட்டான்னு சொன்ன யோகியம் தான் அவர். அதே மாதிரி தான் அவர் சொல்கிற எல்லாமே இருக்கும். அதனால் அண்ணாமலைக்கு தெரிந்ததை நான் உங்கள் மூலமாக கேட்டுக்கிறேன். உண்மையிலேயே அண்ணாமலை ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிற உண்மையான போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருந்தா அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவருக்கு துப்பு கிடைச்சிருந்தா, அவருக்கு துப்பு இருந்தால் உடனடியாக அதை உரிய அதிகாரிகள் முதல்ல சொல்லியிருக்கணும். இவ்வளோ நாள் சர்ப்ரைஸ் பண்ணுறது பெரிய குற்றம். நான் ஒன்று கூட சொல்லுவேன், அவர் அக்யூஸ்டை ஹார்பர் பண்ணுற அளவுக்கு போகிறாரான்ற ஒரு சந்தேகம் கூட எனக்கு வருது. உண்மை குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்கு முயற்சி செய்கிறாருன்ற சந்தேகம்லாம் வருது. ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் என்னங்க, முதல்ல தெரிஞ்சவொன்னே ஒன்றை போய் கொடுக்குறதுங்க. இவர் தெரிஞ்சே இன்னும் வச்சுட்ருக்காரு. சொல்லட்டும், சந்தியில் தூக்கி போடட்டும். இப்போ எடப்பாடி சொன்ன உடனே எல்லாரும் பேரோடு சொல்லட்டும்ல, அதே மாதிரி அண்ணாமலை சொன்னால் அதுக்கும் பதில் சொல்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்.